வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்ல ஆரம்பம். இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல ஆரம்பமே. பூரட்டாதி நட்சத்திரம் தான் இன்றைய தலைப்பு. பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுடைய வீட்டில் 1, 2, 3 பாதங்கள். 4ஆம் பாதம் குரு பகவானுடைய வீட்டிலேயே. இந்த நட்சத்திரத்துக்கான சிறப்புகள் என்ன, வெற்றிக்கான சூட்சம வழிகள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் கோவில்கள் எது, அதை பற்றி பேசுவோம். பூரட்டாதி நட்சத்திரத்துடைய சிறப்பை சொல்லி மாளவே மாளாது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம். முதல் விஷயமாக பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் சிறு சிறு தடைகளோ தாமதங்களோ ஏற்படலாம். இது ஒரு நெகட்டிவான தப்பான விஷயம் அல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தடைகளும் தாமதங்களும் தான் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக வச்சுருக்கும். இதில் பிடிச்ச கெட்டது பிடிக்காத நல்லதுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அதாவது நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், ஆனால் அது நமக்கே கெட்டதாக இருக்கும். நமக்கு ஒன்று பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் அது நல்லதாக இருக்கும். தெய்வத்துக்கு தான் தெரியும் நமக்கு எதை செய்யணும்னு. நமக்கு பிடிச்ச கெட்டதை கொடுக்குறதா, பிடிக்காத நல்லதை கொடுக்குறதா, இது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட பூரட்டாதி நட்சத்திரம் சிறப்புமிக்க நட்சத்திரம். இந்த பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அதீத ஞானமும் தெய்வ பக்தியும் பிறவியிலேயே உண்டு. படிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதாவது ரொம்ப படிக்கக்கூடியவரப்பா, அகாடமிக்கலாக படிப்பில் அவர் மாதிரி வராதுப்பா, மார்க்குன்னா 85, 95 தான். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பூரட்டாதியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. படிப்புக்கும் இவர்களும் சம்மந்தமே இல்லை அப்படின்னா 105% கூட அவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அப்போ பூரட்டாதியில் இருக்கும்போது கல்வி ஞானம் பெறுகிறது. குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் கல்வியில் மேன்மை கிடைக்கிறது. இந்த பூரட்டாதியில் பிறக்கக்கூடிய 1, 2, 3 பாதங்களில் பிறக்கக்கூடிய சனியுடைய வீட்டில் பிறக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே அதிர்ஷ்டவாளிகள். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறக்கக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் பிறக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஒன்று, இவங்களுக்கு எப்படியோ இவங்களோட வேலை நடந்துடும். அதாவது கடைசி நேரம், இப்போ இன்றைக்கி ராத்திரியோட கதை முடிஞ்சுது அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் காலையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அருள், தெய்வமே இவங்களை காப்பாற்றி சிம்மாசனத்தில் உட்கார வச்சா போல வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கும். அடுத்தபடியாக பூரட்டாதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு சிறு தகராறுகளும் ஒரு சலிப்புகளும் இருக்கலாம். ஆனால் என்ன ஆகும்னா, காலப்போக்கில் ஒரு நண்பன் நட்பு, அதில் ஒரு சலிப்புன்னு வச்சுக்கோங்க. அந்த சலிப்பு மூலியமாகவே மிகப்பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நண்பனோட பழகிறாங்க, சட்டுன்னு பிடிக்கல, ஆனால் அதே நண்பன் என்னப்பா என்னை விட்டு போயிடுவீங்களா அப்படி இவங்க மேலே ஒரு பாசத்தோட உனக்கு ஏதாவது நான் செய்யணுமான்னு செய்து பெரிய வேலையை வாங்கி கொடுக்குறதோ, பெரிய அளவில் திருமணத்திற்கான உதவிகளை செய்கிறதோ, இது மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய உதவிகளை செய்வாங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு பெரிய இன்னொரு சிறப்பு, இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், அறிவாளிகளாக இருப்பாங்க. நல்ல முக வசீகரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கீங்கன்னா அடிப்படை வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு உறுதி உண்டு. உணவு, ஆடை, இருக்க இடம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு சொந்த வீட்டிலே இருப்பாங்க. நல்ல சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. போட்டுக்கிற ட்ரெஸ்லாம் நல்லாயிருக்கும், ஆடைகள்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். இவங்க ஜெயிக்கிறதுக்கான 3 முக்கிய வழிகள் என்ன? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும், இல்லை வேலையை தொடங்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது விநாயக பெருமானை. ஒரு சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய புதிய விஷயங்களை தொடங்குவீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூட்சமம் தான் வெற்றிக்கான வழி அதுவே காமிக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு போய் குரு பகவானை தரிசித்து வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் அகலும். ஆனால் இதில் சூட்சமம் என்னென்னா, இந்த பிரச்சனைகள்லாம் உங்களை தாக்குவதற்காக வந்ததல்ல. சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 3 பாதங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது. சனி என்ன பண்ணுவார்னா, பூரட்டாதிக்கு அதிக பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர வச்சு 10 மடங்கு உயரத்தை காட்டுவார். இப்போது பிரச்சனையே இல்லாமல் இருக்கிற இடத்துலையே இருக்கணுமா, இல்லை பிரச்சனையை சந்தித்து பெரிய அளவில் போய் உட்காரணுமா? இதுதான் பார்வை. நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையில் இந்த வித்தியாசம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில்
நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? யாருமே வலி இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அடி வாங்கினா தான் அரசணையில் அமர முடியும். அது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த பிரச்சனைகளை தாங்கணும். அடுத்தபடியாக 3வது சூட்சம் ரொம்ப முக்கியம். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், நீங்கள் ஒரு 25-30 வயசுக்கு மேலே சுய தொழில் செய்வது தான் உங்களுக்கு வெற்றியை தரும், வாழ்க்கையில் ஏற்றத்தை தரும். இந்த 3 சூட்சமங்களையும் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது. அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார்? பழனி முருகன், ஸ்ரீ தண்டாயுதபாணி. நீங்களும் அப்படி தானே? ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் இழந்து மீண்டு வந்து உங்களுடைய கொடியை நாட்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய கோவிலும் பழனி கோவில் தான். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தண்டாயுதபாணியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைக்கவே முடியாத அதிசயங்கள் நடக்கும். பொறுமை மிக அவசியம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.